ஏங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காரு பாரு. ஏங்க மணி 11 ஆகுது. டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வேணாமா இன்னைக்கு? எழுந்து இந்த காப்பியை குடிச்சிட்டு உடனே ரெடி ஆகுங்க. இன்னைக்கு ஆபீஸ் போகல. ஏங்க என்னங்க சொல்றீங்க? நேத்து வந்த பேப்பர்ல தெளிவா எழுதி இருந்ததுல இன்னைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணோன்னு மறந்துட்டீங்களா? அதெல்லாம் கிடக்குது விடு, எல்லாம் பகவான் பார்த்துப்பார். பகவான் பார்த்துப்பாரா? ஏங்க நோட்டீஸ்ல கட் அண்ட் ரேட்டா போட்டிருந்தது. இஃப் யூ டோன்ட் ரிப்போர்ட் யுவர் நேம் வில் பி என்னது வில் பி ஸ்டக் ஃப்ரம் த ரூல்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அத மறந்துட்டீங்களா? வாய மூடிட்டு எனக்கு தெரியாதா என்ன? எல்லாம் பகவான் பார்த்துப்பார். பகவான் பார்த்துப்பார். பகவான் பார்த்துப்பாருன்னா உங்களால முடியாத காரியத்தை பகவான் பார்த்துப்பார். சரிதான், உங்களால முடிகிற காரியத்தை கூடமா பகவான் பார்த்துப்பார்? ஏங்க நீங்களே கதின்னு நம்பி வந்த என் நிலைமை என்ன? நம்மளே கதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம பசங்களோட நிலைமை என்ன யோசிச்சிங்களா? நான் என்ன சீட்டாடுறேனா, தண்ணி அடிக்கிறேனா, இல்ல நாளும் பொழுதும் டிவி முன்னாடி உட்காந்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கேனா? இல்லையே. நாளெல்லாம் பகவான் நாமத்தை மட்டும் ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன கைவிட மாட்டார். பகவான் எல்லாத்தையும் பார்த்துப்பார். உங்களை நல்லாதான் பார்த்துப்பாரு. என்ன சாமியார் மாதிரி பட்டைய போட்டுக்கிட்டு காவிய கட்டிக்கிட்டு நீ அந்த பேர்ல ஊர் சுத்துவ. ஏன் சோறு ரெண்ட இடமே சொர்க்கம்னு இருப்ப. ஆனா நீயே கதின்னு நம்பி வந்த எனக்கு, நம்மளே கதின்னு நம்பி வந்த நம்ம பிள்ளைங்க கதி என்ன யோசிச்சிங்களா? நீ தெரியாம பேசுற. உன் புருஷனால இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுது. அதுக்கு கொடுக்கிற சின்ன விலை தான் இது. எல்லாம் பகவான் பார்த்துப்பார். நல்லா இருக்கியா நீ சொல்ற நியாயம்? என்ன பேச்சியா இது? எல்லாம் பகவான் பார்த்துப்பார் பகவான் பார்த்துப்பாருன்னா அப்புறம் நீ என்னத்துக்கா எப்படியா தொலைஞ்சு பாய்யா? பகவானி, என் ஆன்மீக நாட்டம் தெரியாம இப்படி நடந்துக்கிறாளே, காலந்தான் இவளுக்கு பதில் சொல்லும். மா தங்கச்சி, என்னம்மா? வாண்ண, எப்படின்னு இருக்க? வீட்டுல அண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, நீ எப்படி இருக்கிற? உன் புருஷன் எப்படி இருக்காரு? பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க? என்னத்தன சொல்றது? என் நிலைமைய பாத்தியா? அவரு வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு. எதை கேட்டாலும் பகவான் பார்த்துப்பாரு பகவான் பார்த்துப்பாருன்னு பொறுப்பு இல்லாம பேசுறாரு. என்ன பசங்களை வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். நான் என்னன்னா செய்வேன்? கவலைப்படாதம்மா, நானே கேள்விப்பட்டேன் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. அரக்கனை மணந்த மண்டோதரி அழுதா, ராமனை மணந்த சீதை அழுந்தா. பெண்களுக்கும் அழுகையும் சோகமுங்கிறது புதுசு இல்லை. எதுக்கும் கவலைப்படாதம்மா. அம்மா, வாழ்க்கையில நாம என்னதான் திட்டம் போட்டு நடத்தினாலும் அது என்ன நடக்குமோ அப்படியே தான் நடக்கும். ஆனா நம்ம முயற்சி மட்டும் கைவிடவே கூடாது. அம்மா, வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் மாதிரி. முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. நடுவில் இருக்கிற சில பக்கங்களை கண்ணீரால வாசிக்காதுமா, புன்னகையால வாசி. என்ன என் நிலைமை புரியாம நீ வேற ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு வந்திருக்கிற சிக்கல் சின்ன சிக்கல் தான். கவலைப்படாதம்மா, ஒரு நல்ல டாக்டரை பார்ப்போம், ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அண்ணா நிஜமா என்ன சொல்ற? இது பாருமா, ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. நீ இப்போ தெளிவா இல்லை, அதனால எப்பவும் நீ அழுதுகிட்டே இருக்கிற. நீ எதுக்கும் கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட ஈவினிங்கா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இது என் ஹஸ்பண்ட். இவருக்கு ஒரு பிரச்சனை. என்னன்னா ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்தது சார். இவரை உடனே ஜாயின் பண்ண சொல்லி, இல்லைன்னா வேலையே போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஜாயின் பண்ணவே மாட்டேங்கிறாரு. கேட்டா நான் சாமியாரா போக போறேன், எதை கேட்டாலும் பகவான் பார்த்துப்பார் பகவான் பார்த்துப்பாருன்னு சொல்றாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்க வேற இருக்கு. கொஞ்சம் அவரை தரோவா செக்அப் பண்ணுங்க டாக்டர். ஏன்னா இவரை நம்பி நானும் என் பிள்ளைங்களும் இருக்கோம் டாக்டர். பார்க்கலாமா? பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. செக் பண்ணிட்டு சொல்றேன். சரி டாக்டர். சார், கொஞ்சம் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. கொஞ்சம் உள்ள வாங்க.
எக்ஸாமின் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரி டாக்டர். அண்ணா, உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க. டாக்டர், அவருக்கு என்ன பிரச்சனைன்னு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாதீங்க. அவரை நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டேன். பெரிய விஷயமா ஒன்றும் தெரியல. அவர் பார்க்குற வேலையில அவருக்கு கொஞ்சம் சலிப்பு இருக்கு. சலிச்சு வாழறது வாழ்க்கை இல்லை, அந்த சலிப்பை சமாளிச்சு வாழறது தான் வாழ்க்கைன்னு அவருக்கு புரியலம்மா. அப்படியே டாக்டர்? அப்போ என் நிலைமை என்ன, என் பசங்க நிலைமை என்ன டாக்டர்? கஷ்டப்படாதீங்கம்மா, சரி பண்ணிடலாம். நல்லா இருக்கேன்ல. சரி டாக்டர். கவலைப்படாதீங்க. நான் என்னென்ன மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறேனோ அதை அவருக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஆபீஸுக்கு போங்க. அவருடைய பாஸை பார்த்து அவர் என்ன வேலை செய்யறாரோ முடிஞ்சா அதை மாத்தி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி அது முடியலன்னா கூட கம்பெனியில வேற ஏதாவது பிரான்ச் இருக்கணும்ல, அந்த பிரான்ச்சுக்கு மாத்திரை வாங்கி தர முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்பவுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். இடம் மாற்றம்ன்றது ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுக்குமா. நல்லது டாக்டர், அப்படியே செய்யறேன். இந்த பாருங்க சார், கடவுளை பத்தி நம்ம உள்ளத்துல ஏற்படுற புரட்சி தான் ஆன்மீகம். அதனால நீங்க போட்டிருக்கிறது போலி வேஷம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க சார். பிரச்சனையின் முகம்னு வரும்போது அது ஒண்ணு இல்லை, 9. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு 80. மனசுல இருக்கிற விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அமையறது இல்லை சார். ஆனா அமையிற சூழ்நிலையை பயன்படுத்திட்டு வாழ்றவனே அறிவாளி. அதனால உங்க வேலையில உங்களுக்கு சலிப்பு இருந்ததுன்னா உங்க அதிகாரிகள் கிட்ட பேசுங்க, அதை மாத்தி தரதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் உங்க ஸ்டாஃப் யூனியன் கிட்ட சொல்லி அதை மாத்தி கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி சாமியார் வேஷம் போடுறதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டத்தை தானே கொடுக்குது. போனதெல்லாம் போகட்டும் சார். இனிமேலாவது உங்க குடும்பத்தை நினைச்சு நல்லபடியா வாழுங்க, வேலைக்கு போங்க சார். உங்க கடமையை செய்ய பாருங்க. அதுதான் கடவுளுக்கு இவர் செய்யற உண்மையான தொண்டு. சரி டாக்டர். நீங்க போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க. டாக்டர் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நான் முட்டாள்தனமாக இது வரைக்கும் நடந்துக்கிட்டேன். இன்னையிலேருந்து இந்த சாமியார் வேஷத்தை கலைச்சிட்டு நான் ஒரு நல்ல குடும்ப தலைவனா குடும்பத்தை வழிநடத்திட்டு போகிறேன் சார். எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். என் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சிட்டீங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்.